மலை கடந்து, கடல் கடந்து. இனிவரும் ஆண்டுகளில் பூன் இலக்கிய முகாமிற்கு எமர்சன் இலக்கிய முகாம் என்று பெயர் வைக்கப் போகிறோம். என் அலுவலக நண்பன் ஜான் மில்லரிடம் சொன்னேன். ஓ, ஃபார் ஷூர் கல்டிஷ் என்றான். மே 29, 2022 ஞாயிறு. ஊர்வலம் இன்றோடு நிறைவடைகிறது. மாலையில் வால்நட் கிரீக்கில் கடைசி பொதுக்கூட்டம். இந்த பயணத்தில் டாலஸ், இர்வைன், ஃபால்சம், வால்நட் கிரீக் என 4 நகரங்களிலும் ஜேயுடன் முறையான வாசக சந்திப்புகள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த முறை சந்திப்புகள் அனைத்தும் கேள்வி பதில் வடிவில்தான். ஜே உரையாற்றவில்லை. உரையாற்றினால் உரை குறித்தே வாசகர்கள் மேலதிகமாக சிந்திக்க வேண்டும். உரைக்கு பின்வரும் கேள்வி பதில்கள் உரையிலிருந்தே வாசகர்களை சிந்திக்க விடாமல் திசை திருப்பும். அதனால் உரைக்கு பின் கேள்வி பதில்கள் என்ற வடிவம் சரியானதல்ல என்று 2015 வந்தபோதே சொன்னார். காலையில் என் அலுவலக நண்பர்கள் சிலர் வந்தனர். மதியம் ஓய்வு. மாலையில் மகேந்திரராஜன் விடைபெற்று கொண்டார். இத்தனை பரபரப்பு இல்லாமல் அடுத்த முறை பொறுமையாக சந்திப்போம். 10 வருடங்கள் முன்பு தமிழ் எழுத்தாளர்களுடனான சந்திப்புகளுக்கு திருமணத்திற்கு அழைப்பது போல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நண்பரையும் அழைத்து மின்னஞ்சலில் பலமுறை நினைவூட்டி கூட்டத்தை கூட்டுவோம். சிறை நிரப்பு போராட்டம் போல அரை நிரப்பு போராட்டம். அப்பொழுதும் கூட்டம் துவங்கும் நேரத்தை விட 3/4 மணி நேரம் கழித்தே பாதி அரங்கு நிறையும். சிறப்பு விருந்தினர்கள் வெயிலில் கார் பார்க்கில் நின்றிருப்பர். அரங்கு வாயிலை காவல் பூதங்கள் காக்க, விருந்தினர் வேக, வந்தவர்கள் நோக, என்னை போன்றோரின் பயில்முறை மேடை பேச்சு வதமும் நிகழும். மாலையில் நண்பர் சாரதாவின் மகள்களுடைய இறைவணக்கத்துடன் வால்நட் கிரீக் கேள்வி பதில் வாசகர் சந்திப்பு துவங்கியது. 40 பேர் வந்திருந்தார்கள். இந்த முறை ஜேவுடைய இணையதள அறிவிப்பை பார்த்து வந்தவர்கள்தான் அனைவரும். பழைய நண்பர்களில் ஆர்வி, ராமா, பக்ஸ், சித்ரா தவிர வந்தவர்கள் அனைவரும் புதியவர்கள். ஆர்வி இதை ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டிருந்தார். உண்மையில் இது ஜேவுடைய தளத்தின் வீச்சு. வெண்முரசு உள்ளிழுத்த புதிய வாசகர்கள்தான். இந்த பயணத்தில் ஜேவை வீட்டிற்கு அழைத்து விருந்து தர வேண்டும் என நிறைய நண்பர்கள் விரும்பினார்கள். அன்புள்ள ஐயா என்று கூட எனக்கு கடிதம் வரும். ஐயாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். 2015 ஜே வரும்பொழுது நண்பர்களின் வீடுகளில் மாலை விருந்துகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 30 பேர் வருவார்கள். பிறந்த நாள் விழா போல கூடி பேசி கழித்து கிளம்புவோம். உற்சாகமாக இனிய நினைவுகள். ஆனால் என்ன குறைகிறது என்றால் தீவிரமான உரையாடல்கள் சாத்தியமே இல்லை. தீவிரமான கேள்விகளே அந்த சூழலில் அபத்தமாக இருக்கும். ஜே உடனடியாக சூழலை சரியாக கணிக்கக்கூடியவர். தீவிரமான உரையாடல்கள் சென்று சேராது என்று அவர் நினைத்தால் அவர் சொல்வதில் உள்ள தீவிரத்தை குறைத்துக் கொள்வார். சச்சின் டெண்டுல்கரை சிறப்பு விருந்தினராக அழைத்து தெருமுனையில் கிரிக்கெட் ஆட சொல்வது போல இருக்கும். ஒரு நிகழ்வை இறைவணக்கத்துடன் துவங்கினால் தீவிரமான மனநிலை அமைகிறது. மேலும் விருந்தினருக்கென்று தனியாக இருக்கை, மேடை அல்லது சோஃபா, சிறிய இடைவெளி விட்டு வாசகர்களெல்லாம் வரிசையாக இருக்கைகள், தேவைப்பட்டால் ஒரு மட்டுறுத்துவனர். துவங்கும் பொழுது சில தீவிரமான கேள்விகளுடன் துவங்குவது போன்றவை அரட்டை மனநிலையிலிருந்து வருபவர்களுக்கு கூட தீவிரமான மனநிலைக்கு மாற்றுகிறது. என்னையும் சேர்த்து பல வாசகர்களை நண்பர் என்று பெருந்தன்மையாக ஜே அழைக்கிறார். அவர் உண்மையில் அனைவரையும் நண்பர்களாக நினைக்கிறார். ஆனால் அவர் நம் நண்பர் இல்லை. ஆசிரியர், சிந்தனையாளர், நம் மொழியின் முதன்மையான எழுத்தாளர். அவருடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற பிரக்ஞையோடு இந்த முறை திட்டமிடப்பட்டது முகாம். சந்திப்புகள், பயணங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன. அதனால் இம்முறை விருந்துகள் அனைத்தும் தவிர்க்கப்பட்டன. தமிழ் திரையுலகிலும் அவருக்கு வெற்றிகள் குவிந்து அவர் மேலும் பரபரப்பாக உள்ளார். கிடைத்த இடைவெளிகளில் தமிழ் விக்கி. அதனால் அறிவிக்கப்பட்ட சந்திப்புகள் தவிர மற்றவற்றை தவிர்க்க வேண்டியதாகிவிட்டது. பயணம் முழுவதுமே ஜே விழித்திருக்கும் நேரமெல்லாம் ஒரு பக்கம் கேள்விகளுக்கு தீவிரமான பதில்கள், இல்லையென்றால் கேலி, கிண்டல், சினிமா என்று கலகலப்பாக இருந்தது. அப்பா, அண்ணன், பிள்ளைகள், உறவினர், நண்பர்கள், சினிமா பிரபலங்கள் என ஜேவின் மிமிக்ரியில் வராத கேரக்டரே இல்லை. மிமிக்ரியில் ஜேயின் உறவினர் வரும்போது வெகுவாக ரசித்த அருணாக்கா தன் குடும்பத்தினர் வரும்போது ஜெயன் என்று குரல் உயர்த்துவார். உமையும் சிவனும் ஆனாலும் திருவூடலும் மறுகூடலும் உண்டு. ஜேவின் நகைச்சுவைகளில் வக்கீலாக, காமெடியனாக, கலை ரசிகராக வரும் ஜேவின் நெருங்கிய நண்பர் ஈரோடு கிருஷ்ணனின் அவதாரங்கள் முடிவற்றது.
பூன் முகாமிற்கு வந்தவர்கள் நிறைய விரிவான கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றார் ஜே. அவனுங்க மேனேஜருங்க, எவனுக்கும் தமிழ் தெரியாது, அதனால தைரியமா எழுதுறானுங்க. எதுக்கு அமெரிக்கா பசங்களோட இத்தனை நாள் செலவு செய்றீங்க? கிளம்பி வாங்க ஜே என்ற ஈரோடு கிருஷ்ணனின் கூற்றை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் ஜேவிடமும் அருணாக்காவிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டோம். பயணம் முழுவதுமே வாசகர்களும் குழந்தைகளும் ஜேவின் பாதம் பணிந்தபடி இருந்தார்கள். நாம இப்போ ஆசீர்வாதம் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம் பாரு ஜெயன் என்று சிரித்தார் அருணாக்கா. மே 30, 2022 திங்கள். இந்த வருடம் ஜேவிற்கு 60 வயது. இந்திய, சீன, ஜப்பானிய, கொரியா உள்ளிட்ட அனைத்து கீழை பண்பாடுகளிலும் மரபான நாட்காட்டிகளும் 60 ஆண்டு சுழற்சியை பின்பற்றுபவை. ஒருவருடைய வாழ்வின் 60 ஆண்டு நிறைவை கொண்டாடுபவை. அவருடைய இந்த 60 ஆண்டுகள் எழுத்துலகில் வேண்டியாங்கு எழுதிய செய்வத்தால் நிறைந்தவை. மேலும் நீண்ட ஆயுளும் நீண்ட செயலும் அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். ஜேவின் 60 வயது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காலை 5:30 மணிக்கு கிளம்பி பெர்க்லி மலையை தாண்டி பே பிரிட்ஜ் பாலத்தில் சென்றோம். கீழே சாம்பல் நிற வளைகுடா வண்ணம் கொள்ளத்து வாங்கியது. 6:30 மணிக்கு விமான நிலையத்தை அடைந்தோம். 8 மணிக்கு சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து ஜேவிற்கு விமானம். மாலை நியூஜெர்சி சென்று விடுவார்கள். பழனி தோதி வந்து அழைத்துக் கொள்வார். மறுநாள் நியூயார்க்கில் இருந்து திருவனந்தபுரம். விமானம் கிளம்பியதை உறுதி செய்தபின் காலை 10 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பினோம். 3 வாரங்கள் பதுங்கு குழியில் ஒளிந்திருந்த மொத்த பயண களைப்பும் வெளியே வந்தது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் என்றது. சரணடைந்தோம். தூங்கியது தெரியவில்லை. மாலை 4 மணிக்குத்தான் எழுந்தோம். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வந்த எங்கள் ஆசான் திரும்பி சென்றார். இந்தியாவில் இறங்கிய பின் அடுத்த பயணம் கிளம்பி விட்டதாக ஜே தகவல் அனுப்பியிருந்தார். எங்களுக்குமான தீபத் திருவிழா நிறைவடைந்தது. பூன் முகாம் என் உரையும் விவாதமும். பூன் காவிய முகாமில் அறிவியல் புனைவு அமர்வில் ஐசக் அசிமோவ் எழுதிய நைட்பால் கதையை குறித்து என் உரையும் அந்த கதையின் மீதான விவாதத்தின் சுருக்கமும். நண்பர்களுக்கு வணக்கம். ஏன் இந்த கதை? அமெரிக்காவில் வருடந்தோறும் அறிவு புனைவு கதைகளுக்கு அளிக்கப்படும் விருதுகளில் 2 விருதுகள் முக்கியமானவை. ஹியூகோ மற்றும் நெபுலா. அறிவு புனைவு வாசகர்கள் கூட்டமைப்பால் வேர்ல்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் கன்வென்ஷன் தரப்படும் விருது ஹியூகோ. அறிவு புனைவு எழுத்தாளர்கள் சங்கம் SFWA, சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் தரப்படும் விருது நெபுலா. அறிவு புனைவு எழுத்தாளர்கள் சங்கம் SFWA 1965 உருவானது. 1966 முதல் வருடம் தோறும் வெளிவந்த அறிவியல் புனைவு படைப்புகளுக்கு நெபுலா விருதுகள் அளிக்கப்படுகின்றன. 1965 முன்பு வெளிவந்த படைப்புகளில் இருந்து சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து அவற்றையும் கௌரவிக்க வேண்டும் என்று எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2வது தலைவராக இருந்த தியோடர் ஸ்டர்ஜன் விரும்பினார். அமெரிக்காவில் கதைகளை பதிப்பித்திருந்த பெரும்பாலான எழுத்தாளர்கள் பிரிட்டிஷ், கனடா உள்ளிட்ட காமன்வெல்த் எழுத்தாளர்கள். அறிவு புனைவு எழுத்தாளர்கள் சங்கத்தில் உறுப்பினர்கள் மொத்தம் 300 பேர். அவர்களிடம் கதைகளுக்கான பரிந்துரைகள் கேட்கப்பட்டன. ஒரு வருடத்துக்கு பின் 76 எழுத்தாளர்கள் எழுதிய 132 கதைகள் இறுதி பட்டியலுக்கு தேர்வானது. இந்த கதைகள் 1929 முதல் 1964 வரை எழுதப்பட்ட கதைகள். அறிவு புனைவுகளின் பொற்காலம் என பொதுவாக கருதப்பட்ட காலகட்டம் இது. எழுத்தாளர் சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த 132 கதைகளில் இருந்து 10 கதைகளை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக ஓட்டு வாங்கிய முதல் 15 கதைகள் த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹால் ஆஃப் ஃபேம் வால்யூம் 1 1929 to 1964 என்ற பெயரில் தொகுப்பாக வெளியிட்டார்கள். மார்ஷன் ஒடிசி, ஃப்ளவர்ஸ் ஆஃப் அர்ஜுனன், 9 பில்லியன் நேம்ஸ் ஆஃப் காட் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற படைப்புகள் இடம்பெற்ற இந்த பட்டியலில் நைட்பால் முதலில் வந்த கதை. ஒரு காலகட்டத்தின் சிறந்த அறிவு புனைவு எழுத்தாளர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அந்த காலகட்டத்தின் பொது மதிப்பீடுகளை பிரதிபலிக்கும் கதை நைட்பால். ஒரு வகையில் அந்த சங்கத்தின் யாதும் ஊரே. இந்த கதை எப்படி எழுதப்பட்டது? 1941 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அசிமோவ் தன் 21ஆம் வயதில் எழுதிய கதை நைட்பால். 1938 ஜான் கேம்பல்
அசவுண்டிங் ஸ்டோரீஸ் இதழின் தொகுப்பாளராக சேர்ந்து இதழின் பெயரை அசவுண்டிங் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று மாற்றுகிறார். அசிமோவ், தியோடர் ஸ்டார்ஜன், ஆர்தர் சி கிளர்க் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற அறிவு புனைவு எழுத்தாளர்களின் ஆரம்பகால கதைகள் ஏஎஸ்எஃப்பில் வெளிவந்து அந்த எழுத்தாளர்கள் உருவாக காரணமானவர் ஜான் கேம்பல். ஜானிற்கு உரையாடுவது பிடிக்கும். வலுவான கருத்துகள் உடையவர். உரையாடல் என்றால் அவர் மட்டுமே பேசுவார் என்று அர்த்தம். பேசிக்கொண்டே இருப்பார். என் தந்தையும் அப்படிப்பட்டவர். அதனால் எனக்கு கேட்பதில் பிரச்சனை இல்லை என்கிறார் அசிமோவ். மார்ச் 17, 1941 அசிமோவ் ஜான் கேம்பலை பார்க்க போகிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1836 எமர்சன் எழுதிய இயற்கை கட்டுரையின் வரிகளை படித்து காட்டுகிறார் ஜான். இயற்கையை அறிதல் என்ற பெயரில் எமர்சனின் கட்டுரையை மொழிபெயர்த்திருக்கிறார். நட்சத்திரங்கள் 1000 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு இரவு மட்டும் தோன்றுமென்றால் மனிதர்கள் அதை எந்த அளவிற்கு விரும்பி இருப்பார்கள்? எமர்சனின் கருத்து தவறு. அப்படி 1000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு இரவிற்கு மட்டுமே நட்சத்திரங்கள் தோன்றினால் மனிதர்கள் பைத்தியமாகி விடுவார்கள் என்கிறார் ஜான். இந்த கருவில் நைட்பால் என்ற பெயரில் கதை எழுதுவது என அசிமோவிடம் சொல்கிறார். செப்டம்பர் ஏஎஸ்எஃப் இதழில் கதை வெளியாகிறது. நைட்பால் கதைக்கு முன்பு 15 கதைகள் எழுதியிருக்கிறேன். அட்டை படத்தில் என் கதை இடம்பெற்றது அதுவே முதல் தடவை. இந்த கதைக்கு பின் அதனுடைய கதைகளை பத்திரிகைகள் நிராகரிக்கவில்லை என்கிறார். கதை என்ன? லகாஷ் என்ற கோளிற்கு 6 சூரியன்கள். சூரியன்கள் மாறி மாறி உதிப்பதால் லகாஷின் மக்கள் இரவையும் இருளையும் அறியாதவர்கள். லகாஷில் தொல் நகரங்கள் தங்கள் பண்பாட்டு வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்தபொழுது பல முறை அழிந்துள்ளன. லகாஷில் ஒரு தீவிர மத குழு உள்ளது. அவர்களில் மதநூல் திருவெளிப்பாடு 2050 வருடங்களுக்கு ஒரு முறை இருள் குகை ஒன்றின் வழியாக லகாஷ் பயணிக்கும். நட்சத்திரங்கள் தோன்றி மக்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும். மக்கள் அவர்களுடைய நகரங்களையும் பண்பாட்டையும் தீயில் எரித்து அழிவார்கள் என்கிறது. மதநூலில் உள்ள கால கணிப்புகளையும் மத குழுவின் தலைவர் உதவியோடு லகாஷில் ஏற்படும் இருளின் காரணம் கிரகணம் என்கிறார்கள் வானில் ஆய்வாளர்கள். ஒரு தீம் பார்க்கில் 15 நிமிடங்களுக்கு இருளில் இருந்ததிலேயே மக்களுக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. கிரகணத்தின் இருள் உருவாகும் அழுத்தத்தை தாங்காமல் மக்கள் மனம் பேதலித்து ஒளியை தேடி கையில் கிடைத்தவற்றெல்லாம் எரித்து அழிந்து போகிறார்கள் என விளக்கம் அளிக்கிறார்கள். கிரகணத்தை படம் பிடித்து ஆதாரங்களை திரட்டி எதிர்கால சந்ததிகளாவது இருளிற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அழியாமல் இருக்க வேண்டும் என்று முயல்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள். தங்களுடைய ரகசியங்களுக்கு அறிவியல் விளக்கங்கள் தருவதை தாங்க முடியாத ஆய்வுக் கூட்டத்தை அழிக்க வருகிறது மதக்குழு. கிரகணம் வருகிறது, நட்சத்திரங்கள் தோன்றுகிறது. கதை குறித்து மேற்கத்திய செவ்வியல் அறிவு புனைவுகளுக்கு அடிப்படை 3. அவர்களுக்கு இருக்கும் நவீன அறிவியல் கல்வி. அவர்கள் ஆழ்மனத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கிரேக்க தொன்மவியல், நிறுவன மதமும் அதற்கு எதிராக நாத்திகவாதமும் உருவாக்கும் தத்துவ கேள்விகள். சொல்லும் இலக்கணத்திற்கு நைட்பால் சிறந்த உதாரணம். சுமேரிய பண்பாட்டில் இருந்த தொல் நகரத்தின் பெயர் லகாஷ், கதையில் வரும் கோளின் பெயர். அடோன், கதையில் வரும் வானியல் குழுவின் தலைவர் பெயர். எகிப்திய பண்பாட்டில் சூரிய கடவுள். மேலும் எட்வர்ட் கிப்சனின் ஹிஸ்டரி ஆஃப் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பரர் வரலாற்று நூலில் இருந்து நிறைய எடுத்து காட்டியிருக்கிறேன் என்கிறார் அசிமோவ். மதக்குழு வர்சஸ் வானியல் அறிஞர்கள் என்ற எதிரிடும் வருகிறது. தான் எழுதியதிலேயே எதனுடைய தழுவலும் இல்லாத ஒரிஜினலான கதை நைட்பால் என நினைத்திருந்தேன். ஆனால் பின்பு ஒரு கதை தொகுப்பிற்காக எனக்கு பிடித்த கதைகளை தேடிய போது 1934 ஜாக் வில்லியம்சன் எழுதிய பேர்ன் ஆஃப் த சன் கதையிலும் ஒரு மதக்குழு தங்களுடைய மறைஞான ரகசியங்களை கண்டுபிடிக்கும் வானியல் அறிஞர்களை அழிக்க முற்படும் காட்சி வருகிறது. 1937 ஸ்கை அண்ட் டெலிஸ்கோப் எம்.டி. பிளாக்பில் இதே கருவில் எழுதியிருக்கிறார் என்கிறார்.
நட்சத்திர வருகையின் ஆதரவாளர்கள் வர்சஸ் நட்சத்திர வருகை கட்டுக்கதை என்பவர்கள். இந்த கதையை நான் படித்ததில்லை, ஆனால் ஜான் கேம்பல் படித்திருக்கலாம் என்கிறார். சில கதைகள் புகழையும் பணத்தையும் தரும், ஆனால் எழுத்தாளர்களுக்கு உவப்பான கதையாக இருக்காது. தனக்கு நைட்பால் அப்படிப்பட்ட கதை என்கிறார் அசிமோவ். காரணம், ஜான் கேம்பல் கதையில் சேர்த்த ஒரு பத்தி. பூமியில் உள்ளது போல 3500 நட்சத்திரங்கள் இருக்கும் என நினைத்தீர்களா? 35,000 நட்சத்திரங்கள் இருக்கும். நைட்பால் கதை எழுதப்பட்டு 50 வருடங்கள் கழித்து இந்த கதையை தியோடர் ஸ்டார்ஜன் நைட்பால் என்ற நாவலாக விரித்து எழுதியிருக்கிறார். தேவையில்லாத செக்ஸ், வன்முறை, கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது, இறுதி வடிவம் என் ஒப்புதலுக்கு பின்பே வெளியிட வேண்டும் என்று அசிமோவின் நிபந்தனைகளுக்கு டெட் ஒப்புக்கொண்டார். பதிலுக்கு அட்டைப்படத்தில் அசிமோவின் பெயரை தன் பெயரையும் மூழ்கடித்து விடக்கூடாது, சமமான இடம் தர வேண்டும் என்கிறார் டெட். நைட்பால் நாவல் அந்தி, இரவு, விடியல் என்று 3 பகுதிகளால் ஆனது. இறுதியில் அறிவியல் அறிஞர்களும் மதக்குழுவும் சேர்ந்து அழிந்த உலகில் இருந்து புதிய உலகை உருவாக்குகிறார்கள். எமர்சனின் ஆழ்நிலை வாதத்திற்கு ஒரு எதிர்வினையாக நடைமுறைவாத நோக்கில் எழுதப்பட்ட கதை. மேலும் இந்த கதையில் இருள் என்பதை பருவநிலை மாற்றம் என்றும் யோசிக்கலாம். கதை குறித்த விவாதம். கதை குறித்து நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள். நண்பர்களின் கருத்துகளும் இணையத்தில் இருந்த கதை குறித்து இருக்கும் கருத்துகளும் ஏறக்குறைய ஒன்றுதான். அவை அனைத்தும் எமர்சனை நிராகரிக்கும் அசிமோவ் மற்றும் கேம்பலின் தரப்புதான். ஜே உடைய கருத்துகளுக்காக காத்திருந்தேன். ஏனென்றால் இந்த கதைக்கு எமர்சன் தரப்பில் பதில் என்னவாக இருக்கும் என்ற ஆவல்தான். இந்த கதை குறித்து மலையாளத்திலேயோ தமிழிலேயோ முன்பு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்று ஜே துவங்கினார். சைத்தன்யா குழந்தையாக இருந்தபோது ஒரு லவுட் ஸ்பீக்கரை முதலாக பார்த்தாள். அதை பாத்திரம் என்று அழைத்தாள். லவுட் ஸ்பீக்கரில் இருந்து இசை வந்தது. பாட்டு பாத்திரம் என்றாள். ஸ்பீக்கரில் ஒரு பெண் குரல் வந்தது. அக்கா பாட்டு பாத்திரம் என்றாள். மனிதர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு தெரிந்ததில் இருந்து தெரியாததை அறிந்து கொள்ள முயல்வார்கள். அதை பெயரிட்டு தங்களுக்கு தெரிந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வார்கள். இப்படி யோசித்தால் லக்காஷில் 6 சூரியன்கள் இருந்தாலும் நிழல் என்பதை அந்த மனிதர்கள் அறிந்திருப்பார்கள். கிரகணம் என்பதை பிக் ஷேடோ, பெரிய நிழல் என்று தங்கள் மொழியில் அழைத்திருப்பார்கள். கிரகணத்தை ஒரு சடங்காக மாற்றி வருடந்தோறும் கொண்டாடி எப்படி கிரகணத்தை எதிர்கொள்வது என்ற ஞானத்தை தங்கள் சந்ததியின் நினைவில் நிறுத்தியிருப்பார்கள். அந்த பண்பாட்டில் பெரிய நிழல் குறித்த தொன்மங்கள் உருவாகியிருக்கும். மனித இனம் ஒருபோதும் தன்னைத்தானே அழித்து கொள்ளாது. உதாரணமாக, திருவண்ணாமலை ஒரு எரிமலை. அந்த எரிமலை கடைசியாக வெடித்தபோது தமிழ் மொழி உருவாகவில்லை. ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற இனமே உருவாகி இருக்குமா தெரியவில்லை. நாம் குரங்காக இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை ஒரு எரிமலை என்பதை நம் நினைவில் நிறுத்துவதற்காக வருடந்தோறும் தீபம் ஏற்றப்படுகிறது. அடிமுடி காணாத ஜோடி வடிவமாக ஈசன் என்ற தொன்மம் உருவாகி வளர்ந்துள்ளது. லக்காஷிலும் அதற்கு இணையான தொன்மம் உருவாகி இருக்கும். உலகத்திற்கு ஏதாவது ஆபத்து வரும், அறிவியல் அறிஞர்கள் வந்து விளக்கி மக்களை காப்பாற்றுவார்கள் என்ற டெம்ப்ளேட்டுக்கு சரியான உதாரணம் இந்த கதை. அறிவியல் அறிஞர்கள் தான் உலகத்தை காப்பாற்றுவார்கள் என்று அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். பின்பு விவாதம் பொதுவாக மேற்கத்திய அறிவியல் அறிஞர்களை குறித்து திரும்பியது. உலகத்தை அறிவியலாளர்கள் காப்பாற்றுவோம் என்று சொன்னால் ஏன் மனித குளோனிங்கை எதிர்க்கிறார்கள்? ஏன் மனித குளோனிங் சரியா தவறா என்ற அறக்கேள்விகளுக்கு தத்துவ ஞானிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்கிறார்கள். அமெரிக்க விஞ்ஞானிகள் பொறுப்பை ஏற்க மாட்டார்கள். அவர்கள் பிராமிதியஸை மேற்கோள் காட்டுவார்கள். நெருப்பை தருவதுதான் எங்கள் வேலை, எப்படி பயன்படுத்துவது உங்கள் வேலை என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். உதாரணமாக, ஓப்பன்ஹைமர் அணிகுண்டு வெடித்தபோது கீதையில் இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டி அணிகுண்டு உருவாகும் அழிவிற்கு தான் பொறுப்பாக முடியாது என்கிறார். அறிவிற்காக மட்டுமே என்பது மிகச் சமீப காலமாக தோன்றிய ஒரு கருத்து. தத்துவம், கலை, அறிவியலாளர் என்ற பிரிவே முன்பு இல்லை. கதே 3ஆகவும் இருந்தார். அறவியல் இல்லாத தத்துவம் இல்லை. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அறமில்லாத தத்துவத்தை சொல்லவில்லை. தத்துவவாதிகள் ஒரு ரெபல் என்று கருதப்படக்கூடிய நீஷே கூட அறிஞனின் பொறுப்பை பற்றி பேசுகிறார். ஆனால் மேற்கத்திய தத்துவத்தில் இருந்து அறவியல் நீக்கப்பட்டு வெறும் தத்துவமாகவே மாற்றப்பட்டது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது.
ஒரு மெய்யான கீழை அறிஞன் தான் கண்டுபிடிப்புகளுக்கான விளைவுகளையும் பொறுப்பையும் ஏற்பான். தத்துவம், கலை, அறிவியல் என்ற பிரிவினை இருக்காது. உதாரணமாக மாசே நோபு புக்கோகா குறித்து பேசினார். அதனாலேயே 5ஆம் மருந்தின் தளவாய் தான் கண்டுபிடித்த மருந்தை வெளியிடவில்லை. தொன்மங்கள் கட்டுக்கதைகள் என அமெரிக்க அறிவியல் அறிஞர்கள் முதலில் சொன்னார்கள். ஆனால் தொன்மங்களின் முக்கியத்துவத்தை இப்போதைய மானுடவியலாளர்கள் அறிந்துள்ளார்கள். கிளாட் லெவி ஸ்டார்ஸ் படியுங்கள் என்றார் ஜே. என்ற அசல் சிந்தனையாளர் வழியாக எமர்சனும் தத்துவ அறிஞர்களும் நைட்பாலிற்கு எதிர்வினையாற்றினார்கள் என்று எனக்கு தோன்றியது. பின்பு கார் பயணத்திலும் அம்மையை எப்படி நம் சமூகம் எதிர்கொண்டது என்று ஜே விளக்கினார். மாரியம்மன் அம்மையின் அம்மனாக ஆனாள். அம்மை நோய்க்கு கஞ்சி ஏற்ற உணவு. அப்பொழுது வருடந்தோறும் அம்மை காலத்தில் மாரியம்மனுக்கு கஞ்சி ஊத்தும் சடங்குகள் உருவானன. மருத்துவ முறைகளும் நோயை வெல்வதற்கான வழிமுறைகளும் சடங்குகளாக மாறி இருக்கும் என்றார். இரு கடல் ஒரு நிலம் முற்றும். ஆசிரியர் குறிப்பு: விஸ்வநாதன். திருவண்ணாமலை அருகிலுள்ள சீர்ப்பனந்தல் சொந்த ஊர். கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் தகவல் தொழில்நுட்பத்தில் இளங்கலையும், அமெரிக்காவில் அட்லாண்டாவில் உள்ள ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் கணனியியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். சான் பிரான்சிஸ்கோ நகரில் மென்பொருள் துறையில் 15 வருடங்களாக பணிபுரிகிறார். மனைவி பிரமோதினி மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஆர்வம் செலுத்தி வருகிறார். இரு கடல் ஒரு நிலம் தமிழில் இவருடைய முதல் நூல். தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு நவீன தமிழ் இலக்கியத்தையும், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தொழில்நுட்ப கட்டுரைகளையும் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனின் புறப்பாடு நூல் இவருடைய முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு. விரைவில் வெளிவர இருக்கிறது. இவருடைய சிறுகதைகள், இலக்கிய விமர்சன கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள் காலம், சியமந்தகம், அரு, கிழக்கு டுடே உள்ளிட்ட இணைய இதழ்களில் வெளிவந்துள்ளன. பிஎஸ்ஜி கல்லூரியில் வெண்முரசு நிரல் குழு என பெயரில் ஒரு அறக்கட்டளை அமைத்து 4 வருடங்களாக மாணவர்களுக்கு கணனி நிரல் போட்டிகளை நடத்துகிறார். https://vpt.ai. இவருடைய இணையதளம் https://visu.me. Thank you.